வணக்கம். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரெயினிங் இன் தமிழ் எலக்ட்ரானிக்ஸ் ட்ரெயினிங் இன் தமிழ் சேனலில் இன்றைக்கி நான் பார்க்கக்கூடிய வீடியோ, இந்த மாதிரி ஒரு சர்க்யூட்டில் ஒரு ஐசி இருக்குது. ஐசி சுற்றி அரௌண்ட் நிறைய காம்பனன்ட்ஸ் இருக்குது. இந்த காயில் கெப்பாசிட்டர்ஸ் இந்த மாதிரி தான் இருக்கும் சர்க்யூட்டில். லாஸ்ட் டைம் உங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன். ஒரு கலர் டிவியில் வரக்கூடிய ஒரு கலர் ஸ்கிமேட்டிக் டயக்ராம் காமிச்சு அதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ப்ரீவியஸ் 2 கிளாஸில் என்ன நடத்தியிருக்கேன் அப்படின்னா, இந்த ஐசினுடைய பவர் சப்ளை ஃபெயிலியர், இதுக்கு தேவையான வோல்ட் வரல, இந்த விசிசிக்கு வரலைன்னா என்ன பண்ணணும், எப்படி ட்ரபிள் ஷூட்டிங் பார்க்கணும், டயக்ராம் இல்லைன்னா கூட எப்படி பார்க்கலாம், பட் ஐசியோட நம்பர் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஒருவேளை பார்க்காதவங்க இந்த வீடியோ பாருங்கள். அடுத்த வீடியோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் வீடியோ. இந்த ஐசி அரௌண்ட் சுற்றி இருக்கக்கூடிய இந்த ரெசன்ஸ், கெப்பாசிட்டர், காயில் எல்லாம் எப்படி இருந்தாலும் சரி, அந்த காமன் ஒன்றை எப்படி ஃபைன் பண்ணுறது, ஓப்பனாக ஷார்ட் அப்படிங்கிறத எப்படி நாம் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம், டயக்ராம் இல்லைன்னா கூட எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் அப்படிங்கிறத வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். 2 வீடியோவும் முக்கியம். சரி, இப்போ என்ன பண்ணலாம்? இப்போ சர்க்யூட்டில் பார்க்குறீங்க பாருங்கள். இந்த இடத்துல எடுத்துக்கலாமா? இந்த இடத்துல ஒரு ரெசன்ஸ் இருக்கும், தென் காயில் போட்டு கிரவுண்ட் பண்ணியிருக்கேன். நான் சொல்லியிருக்கேன் இந்த ரெசன்ஸில் இந்த இடத்துல வோல்ட் வருமானு கேட்டால் இந்த இடத்துல வோல்ட் வரும் 3.3. இந்த இடத்துல வோல்ட் வருமானா வோல்ட் வராது, 0 வோல்ட் தான் வரும். ஒருவேளை 0 வோல்ட், ஏன் 0 வோல்ட் வருது? இதில் வர்ற வோல்ட் வரும், ஆனால் இது வந்து கிரவுண்ட் ஆகிடும் காயில் வெளியாக. ஒருவேளை காயில் ஓப்பன் ஆகிட்டால் கரண்ட் ஃப்ளோ இல்லாதனால சப்ளை வோல்ட் அப்படியே வரும்னு சொல்லியிருக்கோம். ஓகே, இதுதான். இப்போது இந்த மாதிரி ரெசிஸ்டன்ஸ் ஏதாவது ஓப்பன் ஆயிடுச்சுன்னு வைங்களேன், இந்த சர்க்யூட் எடுத்துக்கலாமே, இதுவும் அதே மாதிரி தான். உங்களுக்கு இந்த இடத்துல 3.3 வோல்ட் இருக்கும். இந்த ரெசிஸ்டன்ஸை தாண்டி எவ்வளோ வோல்ட் வரும், டிசி வோல்ட் வருமா வராதா? ஒருவேளை 0 வோல்ட் வந்தால் இந்த கெப்பாசிட்டர் ஷார்ட்னு சொல்லியிருக்கோம். சம் வோல்டேஜ் வந்துச்சுன்னா ஓகேன்னு சொல்லியிருக்கேன். இப்போ இந்த ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ இருக்குது இல்லையா, சில நேரத்தில் ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லுவாங்க இந்த வேல்யூ கிடைக்கல மார்க்கெட்டில், என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்பாங்க. நியூ கமர்ஸ், பிகினர்ஸ், லேர்னர்ஸ் அதிகமாக இந்த சேனலில் இருக்காங்க, பார்த்துட்ருக்கவங்க, அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ப்ரொஃபஷனலுக்குள்ள தெரியலன்னா தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னா ஒரு ரெசன்ஸ் இருக்குது, உங்களுக்கு தெரியும். ஒரு சர்க்யூட்டில் ஒரு ரெசிஸ்டர் 100 ஓம்ஸ் இருக்குது அப்படின்னா அதனுடைய மதிப்பை எப்படி கண்டுபிடிக்கலாம்? இந்த இடத்துல 2 டெர்மினல் இருக்குது இல்லையா, இந்த ஏபி 2 டெர்மினல். இந்த டெர்மினல் என்ன பண்ணலாம், இந்த இடத்துல ஓம்ஸ் ரேஞ்ச், ஓம்ஸ் ஆர் ரெசிஸ்டன்ஸ் ரேஞ்ச் அப்படின்னு மல்டிமீட்டரில் இருக்கும். ரேஞ்ச் இல்லையா, வெறும் ஒரு இப்படி ஒமேகா சிம்பிள் போட்டிருக்கோம். ஓகேவா? இப்போ ஒரு மீட்டர் எடுத்துக்கலாம். பாருங்கள், இங்கே ஒரு மீட்டர் இருக்குது. இது ஒரு மீட்டர் டிடி 9205A. இதில் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல போட்டிருக்கோம் ஓம்ஸ் சிம்பிள் போட்டிருக்கு. இது ஃபுல்லாகவே ஓம்ஸ் ரேஞ்ச். இது ஃபுல்லாகவே ஓம்ஸ் ரேஞ்சு. டிஃப்ரெண்ட் ரேஞ்சஸ் இருக்குது. உதாரணமாக உங்களுக்கு ஒரு 2K ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ செக் பண்ணணும் அப்படின்னா ஒரு 10K ரேஞ்சை செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்காக இல்லை 1Kக்கு கீழே செலக்ட் பண்ணணும்னா அதுக்கு ஒரு ரேஞ்ச் இப்படி இருக்குது. இப்போ இந்த மீட்டரில் உங்களுக்கு தெரியும், இது ஹோல்டு பட்டன், இது வந்து பவர் ஆன் பட்டன். ஹோல்டுங்கிறது கொஞ்சம் நேரம் நிறுத்தி வைக்கிறதுக்காக, ரீடிங்ஸ் எடுக்கும் பொழுது. அது வோல்ட் அளக்கிறப்போ பார்த்துக்கலாம், நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ அந்த மீட்டரில் வந்து ரெட்டு பிளாக் 2 ட்ரெஸ் ப்ராப் இருக்குது. இதில் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டால், இதில் பிளாக் ரெட்டு ட்ரெஸ் ப்ராப், இந்த இடத்துல பொலாரிட்டி இல்லை, பவர் ஆன் பண்ணிக்கலாம். பவர் ஆன் பண்ணிவிட்டு செக் பண்ணணும். இப்போ செக் பண்ணணும்னு வச்சுங்களேன், இந்த ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ நம்ம எக்ஸாக்டாக கண்டுபிடிச்சிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி செக் பண்ணணும். இல்லையா டெஸ்ட் ப்ராப் மாற்றி கூட செக் பண்ணலாம். பொலாரிட்டி கிடையாது, இதில் வேல்யூ காமிக்கும். 100 ஓம்ஸ் போட்டிருக்கோம். 100 ஓம்ஸ்க்கு உங்களுக்கு கலர் கோடு தெரியும், ப்ரௌன், பிளாக், ப்ரௌன். பட் செக் பண்ணி பார்த்தா தான் அதனுடைய எக்ஸாக்ட் வேல்யூ என்னங்கிறது உங்களுக்கு தெரியும். ஓகேவா? இப்போது ஒரு 100 ஓம்ஸ் பாருங்கள், இந்த இடத்துல 2 ரெசன்ஸ் வச்சுருக்கேன். 2 ரெசன்ஸ் அப்படின்னா சீரீஸில் இருக்குதுன்னு அர்த்தம். கொஞ்சம் நான் என்லார்ஜ் பண்ணிக்கிறேன், உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த கிளாஸில் தான் பார்க்க போகிறோம். ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ சீரீஸ் பண்ணால் எப்படி,
பேரல் பண்ணால் எப்படி வேல்யூ வரும், என்ன காரணம் அப்படின்னா, நம்ம ஏற்கனவே சொன்ன இந்த சர்க்யூட்டில் ஒரு ரெசன்ஸ் வேல்யூ கிடைக்கல. 220 ஓம்ஸ் நமக்கு தேவை, நம்மகிட்ட 100 ஓம்ஸ் நிறையா இருக்குது அப்படின்னா 2 ரெசன்ஸ் சீரீஸ் பண்ணிக்கலாம். 200 ஓம்ஸ் வரும், ஒரு 10% ப்ளஸ் ஆர் மைனஸ் இருக்கலாம், நோ ப்ராப்ளம், சர்க்யூட் வேலை செய்யும். அப்போ அந்த இடத்துல 2 ரெசன்ஸ் சீரீஸ் பண்ணால் 200 ஓம்ஸ் வருமா வராதா அது பார்க்க போகிறோம். இல்லை எனக்கு சர்க்யூட்டில் 47 ஓம்ஸ் வேணும் அல்லது 50 ஓம்ஸ் இல்லை, ரவுண்டில் இல்லை, அது 47 நான் சொல்லியிருக்கேன், அதான் ஸ்டாண்டர்ட் ரெசன்ஸ் வேல்யூ. 47 ஓம்ஸ் வேணும் எனக்கு, ஆனால் எங்கிட்ட 47 ஓம்ஸ் இல்லை, 100 ஓம் ரெசன்ஸ் 2 இருக்குது அப்படின்னா 100 ஓம் ரெசன்ஸ் 2 பேரல் பண்ணோம்னா அந்த 2 ரெசன்ஸினுடைய வேல்யூ ஆஃப் ஆயிரும். 50 ஓம்ஸ் நியர்லி வருமா வராதா இப்போ நான் பார்க்க போகிறோம். இதே மாதிரி எந்த ரெசன்ஸ் வேல்யூ இருந்தாலும், இப்போ நமக்கு என்ன தேவை, சர்க்யூட்டில் ஒரு ரெசன்ஸ் தேவை, அந்த வேல்யூ கிடைக்கலினா நம்மகிட்ட இருக்கிற ரெசன்ஸ் வச்சு எப்படி மேக்கப் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஓகே சரி, இப்போது 100 ஓம்ஸ், இப்போ அங்கே 100 ஓம்ஸ் இருக்கான்னு செக் பண்ணலாமா இந்த மீட்டரை. இந்த 100 ஓம்ஸ் செக் பண்ணணுன்னா நான் வந்து 200 ஓம்ஸ் ரேஞ்சை செலக்ட் பண்ணிட்டேன், மல்டிமீட்டரில் 200 ஓம்ஸ் செலக்ட் பண்ணிட்டேன். முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே இந்த வியூவர்ஸ் எல்லாருமே ஒரு இந்த மாதிரி மீட்டர் ஒன்று வாங்கிக்கிங்க, அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அப்போ தான் உங்களுக்கு வந்து உங்களுக்கு ஈஸியாக பார்க்க முடியும். ஓகேவா, கற்றுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. இப்போ நான் ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணுறேன் அப்படின்னா உங்கள்கிட்ட இந்த மீட்டர் இருந்துச்சுன்னா இது உபயோகப்படுத்தி நீங்கள் மேற்கொண்டு நிறைய தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஒரு தியரிட்டிக்கலாக படிக்கிறோம், வீடியோ பார்க்குறோம், நோட்ஸ் எடுக்கிறோம், இருந்தாலும் நம்ம என்ன பண்ணலாம், நம்ம இது ஈஸியாக புரிஞ்சுக்கணுன்னா சைமல்டேனியஸாக நீங்கள் நான் அட்டன் பண்ணும் பொழுதே நீங்களும் அதே மாதிரி என்ன பண்ண முடியும், ஒன்று அட்டன் பண்ண முடியும், செய்ய முடியும். ஓகேவா, இப்போ சர்க்யூட்டில் பாருங்கள், இப்போ ரெசன்ஸ் வேல்யூ பாருங்கள், செக் பண்ணுறேன் என்ன வேல்யூ இருக்குதுன்னு பார்க்கலாம். பாருங்கள் செக் பண்ணுறேன், 98 ஓம்ஸ் இருக்குது, 98.4 ஓம்ஸ் இருக்குது, 100 ஓம்ஸ் எக்ஸாக்டாக இல்லை. என்ன காரணம், பொதுவாக ரெசன்ஸ் அப்படி தான் இருக்கும், அதில் டாலரன்ஸ் வேல்யூன்னு இருக்கும், அந்த டாலரன்ஸ் வேல்யூ போக தான் எக்ஸாக்ட் வேல்யூ காமிக்கும். சில ரெசன்ஸ் அக்யூரேட்டாக இருக்கும், சில பிரிண்டட் ரெசன்ஸ் இருக்குது, இப்போ வரக்கூடிய எஸ்எம்டி ரெசன்ஸ் அதில் எக்ஸாக்ட் வேல்யூ காமிக்கும். அப்போ ரெசன்ஸ் எப்படி இருக்கும், கம்பெனியை பொறுத்து இந்த டாலரன்ஸ் வேல்யூ மாறும். ஓகே சரி, இந்த அடுத்த ரெசன்ஸ் இதனுடைய வேல்யூ செக் பண்ணலாம். இது 98.7, கிட்டத்தட்ட 99 ஓம்ஸ்னோட எடுத்துக்கலாம், 2 இருக்குது. இப்போ 2 சீரீஸ் பண்ணுறோம் வச்சுக்கோங்களேன். சீரீஸ் பண்ணணும்னா என்ன, சீரீஸ் பண்ணணும், அந்த சீரீஸ் பண்ணால் என்ன ஆகும் அப்படின்னா அந்த வேல்யூ வந்து என்ன ஆகும், டபுள் ஆகணும். கொஞ்சம் மீட்டர் உங்களுக்கு ரீடிங் தெரியுதா, இப்போது பளிச்சுன்னு இருக்குது உங்களுக்கு. ஓகேவா, கொஞ்சம் ரீடிங் தூக்கலாம் தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போது பாருங்கள், ஒரு ரெசன்ஸினுடைய வேல்யூ பார்க்குறோம், எப்படி இருக்குது, 98 வருது, 98.4, இது 98.8 இருக்குது. இப்படி டிஃப்ரென்ஸ் ஒவ்வொரு ரெசன்ஸ் அந்த வேல்யூ கொஞ்சம் ப்ளஸ் ஆர் மைனஸ் வரும், அது டாலரன்ஸ்னு சொல்லியிருக்கோம். இப்போ 2 ரெசன்ஸ் சீரீஸ் பண்ணுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ என்ன வரும் பாருங்கள், செக் பண்ணுறேன், 196 வருது, அப்போ 200 ஓம்ஸ் வருது. அப்போ நமக்கு ஒரு 220 ஓம்ஸ் வேணுங்கிற இடத்துல 2 100 ஓம் ரெசன்ஸை நம்ம சீரீஸ் பண்ணிக்கலாம். சரி, இந்த 2 ரெசன்ஸை நமக்கு 50 ஓம்ஸ் வேணும், இதனுடைய பாதி வேல்யூ தான் வேணும் அப்படின்னு என்ன பண்ணலாம் அப்படின்னா நாம் இந்த மாதிரி பேரல் பண்ணிக்கலாம். பாருங்கள், இது பேரல் பண்ணியிருக்கேன், இந்த ரெசன்ஸ் 2 100 ஓம்ஸ் இருக்குது, பேரல் பண்ணியிருக்கேன். இப்போது அந்த வேல்யூ நான் செக் பண்ணுறேன். ஓகே, அப்போ எவ்வளோ வரணும் பாருங்கள், 49. 100 ஓம்ஸ் இருந்துச்சு இல்லையா, அதில் பாதி 50 ஓம்ஸ் நியர்லி வருது. அப்போ என்ன பண்ணியிருக்கோன்னா சர்க்யூட்டில் இந்த மாதிரி ஒரு ரெசன்ஸு, இந்த மாதிரி ரெசன்ஸு 2 பேரல் பண்ணிடும். இது வந்து 100 ஓம்ஸு, இது ஒரு 100 ஓம்ஸு, இது டோட்டலாக எவ்வளோ வருது உங்களுக்கு, 50 ஓம்ஸ் இதில் வருது. அப்போ பேரல் பண்ண என்ன பண்ணலாம், நமக்கு தேவையான 50 ஓம்ஸை எடுத்துக்கலாம். சரி, இன்னொரு ரெசன்ஸ் வேல்யூ, வேறு எதாவது வேல்யூ பார்க்கலாமா. இப்போ வந்து ஒரு பாருங்கள், இது வந்து 10K ப்ரௌன் பிளாக் ஆரஞ்ச் வேல்யூ தெரியணும். ஓகே,
இது 10K இருக்கா இல்லையான்னு பார்க்குறதுக்கு ஒரு 20K ரேஞ்சை நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ நான் செக் பண்ணுறேன். 9.8K காமிக்குது. 9.8K 9.85 இந்த ரெசிஸ்டன்ஸ் விலை 9.80 இப்படி தான் இருக்கும்னு சொல்லியிருக்கேன். ஒவ்வொரு ரெசிஸ்டன்ஸுக்கும் டாலரன்ஸ் வேல்யூ மாறிக்கிட்டே இருக்கும், எல்லாமே ஒரே மாதிரி இருக்காது. அப்போ இந்த மாதிரி இருக்குது. இப்போ ரெண்டையும் என்ன பண்ணிடுறோம், சீரீஸ் பண்ணால் என்ன ஆகும்னா அந்த ரெண்டோடு ஏட் ஆகிக்கும். இப்போது 10K அப்படின்னா ரெண்டு சேர்ந்து ஏட் ஆகி இந்த வேல்யூ வரும். எவ்வளோ வருது, 19.6 20K கிட்டத்தட்ட. இது ஒரு 10K, இது ஒரு 10K 20K வருது. சரி, இப்போ பேரல் பண்ணலாமா? இப்போ என்ன பண்ணியிருக்கோம், இந்த மாதிரி ஒரு 10K இன்னொரு 10K இந்த ரெண்டையும் பேரல் பண்ணலாம். இது ஒரு 10K ரெண்டு இருக்குது. என்ன வேல்யூ 5K காமிக்கணும். 4.7K நமக்கு தேவைப்படுதுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு இடத்துல. அப்போ என்ன பண்ணலாம், 10K ரெண்டு பேரல் பண்ணால் 4.7K நம்ம அச்சீவ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ செக் பண்ணி பார்க்கலாமா? பாருங்கள், இந்த இடத்துல இருக்குது 10K இருக்குது, ரெண்டு ரெசன்ஸ் இருக்குது. இப்போ நம்ம செக் பண்ணலாம். ஓகே, சீரீஸ் பண்ணணும். 10K ரெசன்ஸில் ரெண்டு ரெசன்ஸ் சீரீஸ் பண்ணால் நியர்லி 20K வந்துருச்சு. இப்போ பேரல் பண்ணும்போது நமக்கு 4.7K அல்லது 5K நியர்லி வரணும். ஓகே, செக் பண்ணலாமா? இப்போ செக் பண்ணலாம். பொலாரிட்டி இல்லைன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். எவ்வளோ வருது, 4.9K வருது, 4.95K வருது, பக்காவாக வருது. இதே மாதிரி நீங்களே என்ன பண்ணணும், வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்போ தான் வந்து நம்ம புரிஞ்சுக்க முடியும் சப்ஜெக்டை. அப்போது ஒரு ரெசன்ஸ் வேல்யூ வேணும்னா நம்மகிட்ட இருக்கிற ரெசன்ஸை வச்சு என்ன பண்ணணும், தேவைப்படுற ரெசன்ஸை நம்ம பிக்கப் பண்ண முடியும். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் சேனலுடைய நோக்கம் வியூவர்ஸ் ஒவ்வொருத்தரும் ஒரு குவாலிஃபைடு என்ஜினியராக வரணும். வருவீங்கன்னு நம்பிக்கை இருக்குது. தொடர்ந்து வீடியோஸ் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணும்போது மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். கூடவே ஆல் செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு யூஸ்ஃபுல் வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். இப்போ அடுத்த வேல்யூ ஒன்று பார்க்கலாம். ஒரு கொஞ்சம் ஹையர் வேல்யூ எடுத்துக்குவோம். ஓகேவா? இப்போ இது வந்து ஒரு 200K வேல்யூ செலக்ட் பண்ணியிருக்கேன். ஏன்னா இந்த இடத்துல இருக்கிற ரெசிஸ்டன்ஸுடைய வேல்யூ வந்து 100K 98K காமிக்குது. 98.3 இந்த இடத்துல 99.0 இல்லையா, கிட்டத்தட்ட 99K காமிக்குது. ஏன்னா டாலரன்ஸ் ஒவ்வொரு ரெசிஸ்டன்ஸுக்கு மாறும்னு சொல்லியிருக்கேன். ஓகேவா? டோட்டலாக இதை செக் பண்ணேன்னு வச்சுக்கங்களேன், 197.4. இப்போ நமக்கு ஒரு 200K வேணும், 220K வேணும் அப்படின்னா அந்த இடத்துல இந்த மாதிரி ரெண்டு ரெசிஸ்டன்ஸ் நம்ம என்ன பண்ணிக்கலாம், சீரீஸ் பண்ணிக்கலாம். நமக்கு இது பேரல் பண்ணால் என்ன ஆகும் பாருங்கள். அதுக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் வச்சுருக்கேன், ரெடியாக வச்சுருக்கேன். பேரல் பண்ணால் என்ன ஆகும், பேரல் பண்ணோம் அப்படின்னா இதில் பாருங்கள் எவ்வளோ வேல்யூ வரும் செக் பண்ணலாமா? எவ்வளோ வரும் பாருங்கள். ரெசிஸ்டன்ஸில் என்ன பண்ணியிருக்கோம், இந்த மாதிரி 100K, இங்கே ஒரு 100K, இங்கே ஒரு 100K இந்த இடத்துல இருக்குது. நமக்கு இப்போ இங்கே தான் வேல்யூ வேணும். இது ஒரு 100K அப்படின்னா இது ஆஃப் ஆஃப் த வேல்யூ எவ்வளோ வரும் உங்களுக்கு, 50K வரணும். ஓகேவா? எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் சேனல் மூலிமா ஆன்லைன் ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம். அந்த ஆன்லைனில் பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் லெவல் 1, பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் லெவல் 2, செல்ஃபோன் ட்ரைனிங், CRT டிவி ட்ரைனிங், LCD LED டிவி ட்ரைனிங், 5.1 ஹோம் தேட்டர் அசம்பிளிங் அண்ட் ட்ரபிள் ஷூட்டிங், UPS இன்வெர்ட்டர் எமர்ஜென்சி லைட், இண்டக்ஷன் ஸ்டவ், இந்த மாதிரி வேரியஸ் கிளாஸஸ் நடத்திட்டுருக்கோம். மிக குறைஞ்ச பயிற்சி கட்டணம். ஆண் பெண் இருபாலரும் பயிற்சி பெறலாம். வயது வித்தியாசம் இல்லை. நீங்கள் வீட்டில் இருந்த இடத்துலேருந்தே எலக்ட்ரானிக் சம்மந்தப்பட்ட அனைத்து தொழில்நுட்பங்களையும் எந்த விதமான தங்குதடை இல்லாமல் கற்றுக்கொள்ள முடியும். விருப்பம் உள்ளவங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். அதேமாதிரி இந்த மாதிரி மீட்டர், இந்த மீட்டரில் ரொம்ப யூஸ்ஃபுல்லான மீட்டர்னு சொல்லியிருக்கேன். 450 இதனுடைய காஸ்ட்டு. தேவைப்படுற வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இந்த மீட்டரை வச்சுட்டு நீங்கள் கற்றுக்கலாம். யார் வேணால் ஈஸியாக கற்றுக்கலாம். கிரிட்டிக்கலெல்லாம் ஒன்றும் இல்லை, ரொம்ப ஈஸி. எலக்ட்ரானிக்ஸ் ஈஸி.
நீங்கள் ரொம்ப ஈஸியாக எளிமையாக கற்றுக்கணுங்கிறதுக்கு தான் ஒவ்வொரு நாளும் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். வெரி ஆவரேஜ் ஸ்டூடெண்ட், படிப்பே இல்லைன்னா கூட அவரும் ஃபீல்டுக்குள்ளே வரணும், வர வைக்கணும் அப்படிங்கிறது அந்த சேனலுடைய நோக்கம். அதுக்காக சில டேட்டாஸ்லாம் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம். ஓகேவா? தென் இப்போ பார்க்கலாம். இப்போ செக் பண்ணி பார்க்கலாம், இந்த வேல்யூ செக் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளவு, 49K. இப்போது இந்த 2 ரெசன் சீரீஸ் பண்ணும்போது என்ன வருது உங்களுக்கு, 100K 197.4. இதே பேரல் பண்ணும் பொழுது 49.1. பொலாரிட்டி மாற்றி செக் பண்ணலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. ரெசன்ஸை சர்க்யூட்டில் வச்சுக்கிட்டு எப்பவுமே செக் பண்ண வேண்டாம். ஓகேவா? ஸோ நமக்கு வேணுங்கிற வேல்யூ அச்சீவ் பண்ண முடியும். அப்புறம் நிறையா இருக்குது. இப்போ ரெசன்ஸில் வந்து உதாரணத்துக்கு சிம்பிளான ஒரு கால்குலேஷன் தான் பாருங்களேன். இந்த மாதிரிலாம் இருக்குது. அதாவது ஒரு ஓம்ஸ் ரெசன்ஸு இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, இந்த மாதிரி இதனுடைய ஏபி. ஓகேவா? இப்போது இந்த ஏபிக்குள்ள என்ன வேல்யூ ரெசன்ஸ் அப்படின்னு கேட்டால் சொல்லணும். அதுக்கெல்லாம் ஃபார்முலா இருக்குது, அந்தளவுக்கு டிஃபிகல்ட் வேண்டாம். நமக்கு இப்போ என்ன அப்படின்னா, ஒரு சர்க்யூட் போர்டில் ஒரு வேல்யூ கிடைக்கலன்னா எப்படி கொஞ்சம் அல்ட்ரு பண்ணி நமக்கு ஈக்குவலண்ட் வேல்யூயை நம்ம செலக்ட் பண்ணலாம். சப்போஸ் ஒரு எமர்ஜென்சி நமக்கு இல்லாத போது எப்படி யூஸ் பண்ணலாங்கிறதுக்காக தான் ரெசன்ஸ் சீரியஸ் பேரலல் உங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன். ஓகேவா? இதே மாதிரியே ரெசன்ஸ் சீரியஸ் பேரலல் இருக்கு இல்லையா, இந்த மாதிரியே நம்ம இதிலே ஒரே ரெசன்ஸ் சொன்னோம். இது வெவ்வேறு வேல்யூ கூட இருக்கலாம் இல்லையா. ஒரு 100 ஓம்ஸு. ஓகேவா? ஒரு இதில் டிஃப்ரெண்ட் வேல்யூ நான் மென்ஷன் பண்ணலை. டோட்டல் வேல்யூ வந்து இதில் ஃபார்முலா இருக்குது, அவ்வளோ டீப்பாக தேவையில்லை. ஓகேவா? அவசியம் ஏற்பட்டால் ஒரு சர்க்யூட் தியரி படிக்கும்போது தான் தேவை. நார்மலாக நம்மள மாதிரி பிகினர்ஸ்க்கு அவ்வளோ தேவைப்படாது. இருந்தாலும் இந்த பேசிக் ஃபண்டமெண்டல்ஸ், ரெசன்ஸ் சீரீஸ் பண்ணால் அந்த வேல்யூ கூடும், ரெசன்ஸ் பேரல் பண்ணால் பாதியாக மாறும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ வித் ப்ரூஃபோட ஒரு மல்டிமீட்டரோட. ஓகேவா? இதே மாதிரி நாளைக்கு கெப்பாசிட்டர்ஸு சீரியஸ் பேரல் இருந்தால் எப்படி நம்ம வேல்யூ கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிற பற்றிய வீடியோ நாளைக்கு வீடியோ இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.